ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஃபுட் சேனல். இன்றைக்கி என்னென்னா வெண்டைக்காய் புளிமண்டி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மொச்சக்கொட்டை ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அதில் வெந்தயம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லா தாளிச்சிட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், எல்லாம் பூண்டு எல்லாம் நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது கூட தக்காளி பழமும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் இதுவாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது கூட வெண்டைக்காய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா நல்லா கொஞ்சம் இந்த பிசு பிசுன்னு போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மூடி வச்சு கூட வதக்கலாம். வதக்கிட்டு இந்த மொச்சக்கொட்டை அவிச்சு வச்சுருக்கோம்ல, அதை இதில் எடுத்து போடணும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மொச்சக்கொட்டை ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கேன். அந்த அவிச்சு வச்சுருக்க மொச்சக்கொட்டையை இதில் எடுத்து போட்டுருங்க. போட்டு அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இது கூட புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. புளி ஒரு கொஞ்சம் சின்ன கோழி கொண்ட அளவுக்கு புளியை கரைச்சி வச்சு அந்த புளி தண்ணியையும் இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி ஒன்றா எல்லாத்தையும் நல்லா கொதிக்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவே ஓகே தான், பட் ஆனால் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா சுண்டி வரணும். சுண்டி மீன்ஸ் வற்றி வரணும். வற்றி வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லா இதுவாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வற்றி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரசத்து கூட சாப்பிட்லாம், இல்லை இதாக